Very good morning, my dear friends. Lime Lyrics morning messageல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாபிக் ட்ரீஸ், மரங்கள். மரத்தை பத்தி நான் எதுவும் சொல்ல போறதில்லை. என்னென்ன ட்ரீ, என்னென்ன வகைகள், என்ன பலன் கொடுக்கிறது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல போறதில்லை. நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஒன்று, ஒரு ரூம்ல போய் கதவை தாப்பா போட்டு தனியா உட்காந்து புலம்புறோம். அதுல முக்காவாசி வேர்ட்ஸ், நான் இப்படி இருந்திருக்கூடாது, நான் அப்படி இருந்திருக்கூடாது, அவன் அப்படி சொல்லிருக்கூடாது, இவன் இப்படி பேசிருக்கூடாது, இப்படிலாம் பேசுறதுக்கு அந்த உலகத்துல நான் இருக்கேன், அதுக்கு செத்து போயிடலாம், இப்படிலாம் முக்கால்வாசி நம்ம நெகட்டிவா தான் பேசுறோம். We don't mingle with people. We just hurt and get retarded, or we want loneliness. கதவை தாப்பா போட்டு அதுவும் நைட் டைம்னா இருட்டில் உட்காந்துருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன் பேரண்ட்ஸ் கூட, குழந்தைகள் தனியாகவும் இருக்கக்கூடாது, இருட்டிலையும் இருக்கக்கூடாது. அப்போ மனசு டோட்டலா சரியில்லைன்னு அர்த்தம். அது டிப்ரெஷனுக்கு போய் சூசைடல் தாட்ஸ் கூட வந்துடும். So we have to mingle, we have to come out of the mental trough. அப்போ ஹக்கிங் இஸ் தி பெஸ்ட் மெத்தட் டு கெட் எனர்ஜி, எந்தூசியாசம், பவுன்சிங் பேக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு வழி. இப்படிதான் பேசி பார்த்திருக்கோம். ஆனால் மனிதர்களை அரவணைக்கும் பொழுது முதல்ல நாம அதை அவங்க ஒத்துக்கணும். வேற யாராவது உங்களை ஹக் பண்ற சார்னா நாம ஒத்துக்கணும். இல்ல நாம ஹக் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க ஒத்துக்கணும். சோ அவங்களுடைய ஒலிஷன் இல்லாமல் இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற இன்னும் அடிஷனல் பேர்டன், கோபம், எரிச்சல், இவங்களும் கை விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் வரும். பட் இந்த இயற்கையின் அருட்கொடை விருட்சம்னு சொல்லுவாங்க. ட்ரீஸை விட விருட்சம். அது எது விருட்சம் அப்படின்னா ஃபுல்லி க்ரோன் அந்த ட்ரீ. ஆல விருட்சம், அரச விருட்சம். அந்த விருட்சம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஈவன் செஞ்சுரிஸ் ஓல்டா இருக்கும். நான் எத்தனையோ தடவை அதை செஞ்சிருக்கேன். போய் அந்த மரத்து பக்கத்துல நிமிந்து பார்த்து அந்த மரத்தை அப்படி கட்டி கண்ணத்தை வச்சுக்கும் பொழுது, இல்ல தலையை அதுல முட்டிட்டு நிற்கும் பொழுது அதை செஞ்சு பாருங்க. அது அந்த அளவுக்கு ஒரு மென்டல் சொலேஸ் கொடுக்கும். ஈவன் ட்ரீஸ் ஹாவ், ஆர் ஈவன் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், தே ஹாவ் எமோஷன்ஸ். இந்த நேரத்தில் என்னுடைய மிகச்சிறந்த ஒரு ஃப்ரெண்ட் ரோசரி மேரின்னு பேரு. அவங்க எனக்கு ஒரு உண்மை சம்பவம் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது உண்மை சம்பவம் வேற. ஒரு கேர்ளை ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. அந்த பொண்ணு ஒரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு போர்டிங் அந்த இதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்த உடனே போய் மரத்தை கட்டிட்டு ஏதோ பேசுது, ஏதோ முட்டிக்குது, இது மாதிரிலாம் பண்ணுது. உடனே அங்க இருக்கிற கார்டனர் என்ன பண்ணா, அந்த மரத்துல ஏதோ பிசாசு இருக்குன்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டிட்டான். அடுத்த நாள் வேற ஒரு மரத்துக்கிட்ட போயிருச்சு, மறுபடியும் அதே மாதிரி பண்ணுச்சு. உடனே கூப்பிட்டு விசாரிச்சாங்களாம். அந்த மேடம்க்கு அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் அவங்க சிஸ்டர், அவங்க நன்னு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மேடம் ரோசரி மேரியை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு. அப்போ ரோசரி மேரி என்ன பண்ணாங்களாம், அவங்க அம்மாட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசினா, அவங்க அம்மா அப்படியா மரத்தை கட்டிட்டு அழதாரா அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் அடிக்கும் போதெல்லாம் அந்த குழந்தை ஏதாவது ஆபத்து வந்துடப்படாதுன்னு மரத்தை போய் கட்டிப்பாங்களாம் பாதுகாப்புக்காக. வயிற்றுல இருக்கிற குழந்தை அதை சென்ஸ் பண்ணி வெளியில வந்த அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து அது ஸ்கூல் 10th 11th படிக்கும் போது அந்த மரத்தை கட்டிக்கிறது. அன்பார்ன் சைல்டு கேன் லிசன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த மரம் நமக்கு ஒரு சொலேஸ் கொடுக்குது. மரம் மாதிரி நிக்கிறையே அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் மரம் மாதிரி நின்று லிசனிங் கொடுத்தாலே யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருது. ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.